வணக்கம் உறவுகளே. லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள் இப்போ தான் நம்மளோட சேனலை முதலாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். இல்லை இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் எவ்வாறு பூஜை செய்யணும், அந்த பூஜையோட சிறப்பு என்ன, எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது, நம்ம அந்த பூஜை பண்ணால் என்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உறவுகளே, நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சம் அப்போ தான் நம்மக்கிட்ட பேசும். நம்ம என்ன கேட்குறோமோ அது பிரபஞ்சம் நமக்கு தர்றதுக்காக காத்துட்ருக்கோம். அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து நம்ம குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடெல்லாம் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது உறவுகளே. ஏன்னா தேவர்கள், ரிஷி கணங்கள் எல்லாமே அப்போ தான் நமக்கு தேவையான அனைத்து நல்லதுகளையும் தர்றதுக்காக ஆசீர்வாதம் நமக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த வேலையில் எனக்கு என்ன தேவையோ, நமக்கு எது நல்லதோ அதை நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்குறப்ப பிரபஞ்சம் தயங்காமல் நமக்கு செய்யுங்க. ரொம்ப சிறப்பாக பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப காலமாகவே என் குலசாமி அன்னை மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் பண்ணி, அலங்காரம் பண்ணி, நெய்வேத்தியம் பண்ணி பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்கிறது வழக்கமாகவே வச்சிட்ருக்கேங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே முருகன் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு அதீத ஆசையாகவே இருந்தது. ஆனால் அதற்கான சந்தர்ப்பத்தை ஐயன் முருகன் எனக்கு தரலை. வெற்றிகரமாக நேற்று யதார்த்தமாக திங்கக்கிழமை நான் ஒரு விளக்கு மட்டும் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி கடைக்கு போயிருந்தேன். வேல் பார்த்திங்கன்னா தானாகவே வந்துருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. டக்குன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. ஐயனோட ஆசீர்வாதம் சிறப்பாக கிடச்சதை தாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா எந்த ஒரு செயலும் நினச்சோன்னே நடக்காது. நம்ம நினச்சோன்னே கண்டிப்பாக நடக்காதுங்க. முருகனே ஆசைப்பட்டிருக்காரு நம்ம வீட்டுக்கு வரணும்னு. வெற்றிகரமாக நேற்று வாங்கிட்டு வந்தோம். மறுநாளே செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா? செவ்வாய்னாலே என் அப்பன் முருகன் செவ்வாய்க்கு அதிபதி தானே. அதனால் பிரம்ம முகூர்த்த வேலையில் தேன், மஞ்சத்தூள், திருமஞ்சன பொடி, பன்னீர், பால் எல்லாமே என்னென்ன அபிஷேகம் பண்ணணுமோ அபிஷேகம் பண்ணி பச்சரிசி போட்டு கொஞ்சம் காயின் போட்டு அதன் மேலே நம்ம அப்பன் முருகப்பெருமான் கையில் வீற்றிருக்கும் வேலை பிரதிஷ்டை பண்ணியாச்சுங்க. நம்ம இல்லத்தில் அமர்ந்துட்டாங்க நமக்கு நல்லது செய்கிறதுக்காக. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா இதை நான் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக கடவுள் ஆசீர்வாதத்தோட சிறப்பாக நடந்துடுச்சுங்க. உறவுகளே, பொதுவாக தெய்வ வழிபாடுங்கிறது சும்மா வெளியில் நின்றுட்டு இது வேணும் அது வேணும் நம்ம கேட்டால் தெய்வம் கொடுக்கும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம தெய்வத்துக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். நம்ம பக்தியை சமர்ப்பிக்கணும். நம்மளையவே தெய்வத்துக்கு சமர்ப்பிக்கணும். அதாவது கண்ணப்ப நாயனாரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவரோட சிவ வழிபாடு எவ்வளோ ஒரு கள்ளங்கவடமற்றதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கண்ணப்ப நாயனார் சிவன் மேலே கொண்ட பக்தி மாதிரி நம்ம எந்த தெய்வத்தை வழிபடுறோம் அந்த தெய்வத்துக்கிட்ட நம்மளே நாமே சமர்ப்பிக்கணும். அதுதாங்க இறைபக்தி. மகிழ்வித்து மகிழ்வோம்.